ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை தான் நான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லலாம். கேமிங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது பட்ஜெட் லெவல் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்னு இருக்குது. அதாவது லோ எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஹை எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, ஒரு மிட் ரேஞ்ச் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய டெக்னாலஜியில் இருக்கிற ஒரு என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதனால இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்பவே ஒரு லைஃப் ஸ்பேனும் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா RTX 2060. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் பட்டன் தான் மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம Zotac கேமிங்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு GeForce RTX 2060 கிராஃபிக்ஸ் கார்டை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரே ட்ரேசிங் கார்டு, 6GB வேரியண்ட், GDDR6 கிராஃபிக்ஸ் கார்டு இது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்ட்ராம், ஃபயர்ஸ்ட்ராம் அப்படிங்கிற Zotacோட எக்ஸ்க்ளூசிவ் டிரைவர் இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓவர் கிளாக் பண்ணுறதும் இதோட கூலிங் எஃபிஷியன்சி, அதாவது ஃபேன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சூப்பர் காம்பேக்ட் டிசைன் இருக்கிற ஒரு கார்டு அப்படிங்கிறாங்க. அதனால் எல்லா கேபின்லேயும் சப்போர்ட் ஆகுங்கிறாங்க. பின்னாடி இதோட ஜென்ரலான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. நானும் சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணும்போது லிவ் டு கேம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு குவாட்டோட ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ ஸ்மூத்தாக வருது வெளியே. ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் போட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்லேருந்து நம்ம இதை வெளியே எடுக்கலாம். ஸோ வெளியே எடுக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ரேப்பில் வந்து போட்டிருக்காங்க கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இதோட பேக்கிங்கும் நல்ல ஒரு ஸ்டேடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெளியே எடுத்தோடனே இதோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதாவது அந்த டச் ஃபீல் அப்படி இருக்கும்பாங்களே, அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, Zotac கேமிங், அப்புறம் GeForce RTX. ஸோ நம்ம ஒரு 32,000 கொடுத்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குகிறோம். ஸோ அது எவ்வளோ பெரிய பட்ஜெட் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு லோகோ, ஒரு லைட்டிங் கூட இல்லாமல் இருக்குது. ஆஸ்தட்டிக்ஸில் கொஞ்சம் இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நமக்கு உள்ளே இருக்கிற பர்ஃபார்மன்ஸோட வெளியே இருக்கிற அழகை வந்து நிறைய பேர் ரசிப்பாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் உள்ளே இருக்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொறுத்து இருந்து. ஸோ இதில் வந்து 8 பின் கனெக்டர் வந்து போட்டு தான் நம்ம வந்து பவர் பண்ணணும். ஸோ ஆன்போர்ட் பவரில் வந்து ரன் ஆகாது. ஸோ எக்ஸ்ட்ரா SMPSலேருந்து பவர் கொடுக்கணும். நமக்கு எப்படி 1060 இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு HDMI போர்ட் இருக்குது, 3 டிஸ்பிளே போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 144 ஹார்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும் கண்டிப்பாக இதில். ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளே போர்ட் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கீழே வந்து வாரண்ட்டி கார்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ஓப்பன் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு என்வலப் மாதிரி இருக்குது, CD கவர் மாதிரி. ஸோ நான் டிரைவர் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் டிரைவர் வந்து கோ டு வெப்சைட் அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா Zotacல வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்லாக் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கூடவே ஒரு வாரண்ட்டி கார்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா கிராஃபிக்ஸ் கார்டு யாராச்சும் வாங்கினாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து வாங்கி நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். அதோட கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே நான் போடுறேன். ஸோ இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா தமிழ் கேமர்ஸில் வந்து பாருங்கள். ஸோ நான் இது எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தமிழ் கேமர்ஸ். ஸோ நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு எவ்வளோ பெஞ்ச் மார்க்ஸ் வருது, அதாவது இந்த கேம் விளையாடினா இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ், இவ்வளோ யூசேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீடியோ வேணும்னா ஸோ அது எந்த கேம் கூட வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா கேம்ஸ் கூட விளையாடி ஒரு வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நான் வந்து ஓவர் கிளாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். அதாவது இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ஃபுல் பவர், அதாவது ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ FPS வரைக்கும் போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவாக பண்ணி நான் தமிழ் கேமர்ஸில் வந்து அப்லோட் பண்ண அப்புறம் மேபி இந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ் கேமர்ஸ் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. மறக்காமல் அங்கேயும் போய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைச்சிங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைச்சிங்க. கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கடந்து இழைப்பது உங்கள் டெக் வைப்ரேட் அஸ்வின். நன்றி, வணக்கம்.